ஜனநாயக ஆட்சி நடந்துச்சுன்னா கட்சியில் யார் எந்த வருஷம் வந்து சேர்ந்தாங்க, இவங்க சீனியாரிட்டி என்ன, கட்சிக்கு இவங்க பார்த்த வேலை என்ன, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பொறுப்பு தருவாங்க, இல்லை ஒரு பதவிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ அதிமுகவில் வந்து இப்போ அண்மையில் போடப்பட்ட எம்பிஸ் 2 எம்பிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியோட வழக்கறிஞர் அணியோட நம்ம ஐயா இன்பதுரை அவர்களாக இருக்கட்டும், இன்னொருவர் வந்து சபாநாயகர் தனபால்னு நினச்சிட்டு நியூஸ்லலாம் கூட தப்பாக போட்டாங்க. அப்போது தனபால் அவர் வந்து ஒரு ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்தவர். இன்ன வரைக்கும் இந்திய வரலாற்றில் ஒரு ஆதி திராவிடரை வந்து ஒரு கட்சி ராஜ்யசபா எம்பிக்கு அவ்வளோ சீக்கிரமாக நாமினேட் பண்ணினது கிடையாது. அதிமுகவில் மட்டும்தான் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த சத்யவாணி முத்து அம்மையாரை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. சரண்சிங் அவர்களுடைய அமைச்சராக மத்திய அமைச்சராக கேபினெட் மினிஸ்டராக கொண்டு வந்தாங்க சத்யவாணி முத்து. 2வது ஜெயலலிதா அம்மையார் வந்து தலித் எழில்மலையை பொது தொகுதியில் திருச்சியில் நிற்க வச்சு அமைச்சராக்குனாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து அதிமுகவுக்கு இருக்குது. நீங்கள் அப்படி சொல்கிற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியுமே உங்களுக்கு அங்கே கிடையாது. ஆனால் இவங்க தான் சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னீங்களே எங்கள் கட்சி ஜனநாயகத்தில் இருக்குதுன்னு பேசுகிறாங்க அப்படின்னா, இது எல்லாமே அவங்க காமிக்கின்ற ஒரு பிம்பம். அப்போ இந்த நான் இன்ப நிதியோட குழந்தைக்கு கூட நான் டயப்பரை மாற்றி விடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்கிற எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு பசங்க அரசியலில் உழைக்காமல், அதுதான் ரொம்ப முக்கியம், உழைக்காமல் இந்த வாரிசு அடிப்படையிலேயே வந்து உக்காந்துடணும்.